அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் நுண்ணறிவு சார்ந்த வினாக்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இங்கு முதலாவது நுண்ணறிவு வினாவை நாம் பார்ப்போமானால் இங்கு படம் தரப்பட்டுள்ளது. ஆகவே இங்கு பார்த்தோம்னு சொன்னா இந்த படத்திற்கு இவ்வாறு அமைய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யப்பட்டுள்ளது, இங்கு படம் தரப்பட்டுள்ளது. அதே போன்று இங்கு தரப்பட்டுள்ள இந்த இரண்டாவது படத்திற்கு, அதாவது அந்த வினாவிற்குரிய இந்த படத்திற்கு இவ்விடத்தில் வர வேண்டிய சரியான உருவை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அப்ப இந்த உருவானது எவ்வாறு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு நேர்கோடு மாதிரி தான் வர வேண்டும். ஆகவே இங்கு மூன்றாவது விடை எங்களுக்கு வராது என்று தெரிகின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு நேர்கோடு மாதிரி வரும். அடுத்தது இந்த நேர்கோடானது கிடையாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே இரண்டு வட்டங்களை இணைக்கின்ற கிடையாக இருக்கின்ற நேர்கோடு சொன்னால் எங்களுக்கு இரண்டாவது விடை தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. இங்கு முதலாவது விடை பெறாது. நாங்கள் அடுத்த வினாவிற்கு செல்வோம். வினா 2. உருவில் உள்ள புள்ளிகள் ஏறு வரிசையில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. உருவில் புள்ளிகள் ஏறு வரிசையில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. உருவில் உள்ள புள்ளிகளை இறங்கு வரிசையில் ஒழுங்குபடுத்துவதற்கு குறைந்தது எத்தனை புள்ளிகளை இடமாற்ற வேண்டும்? ஆக இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்கிற புள்ளிகள் ஏறு வரிசையில இருக்கா, 1 2 3 4 இவ்வாறு ஏறு வரிசையில் இருக்கிற இந்த புள்ளிகள் இடங்களை நாங்கள் மாற்றுவதன், அதாவது எத்தனை புள்ளிகளை மாற்றும் பொழுது நாங்கள் இந்த வரிசையினை இறங்கு வரிசையில் மாற்ற முடியும். இங்கு உங்களுக்கு தெரிகின்றது 1 2 3 4 காணப்படுகின்றது புள்ளிகள். ஆக நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா இங்கு நான்காவது இந்த 4 என்ற இலக்கங்கள், அதாவது இங்கு 4 புள்ளிகள் காணப்படுகின்ற இந்த புள்ளிகள்ல இருந்து ஒன்றினை நாம் எடுத்து இங்கு கொண்டு செல்வதன் மூலம் நாம் சரியாக இறங்கு வரிசையில் இடம் மாற்ற முடியும். பார்ப்போமானால் இங்கு 4, இங்கு 3, இதில் 2, இதில் 1. ஆக இங்கு சரியாக இறங்கு வரிசையில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. ஆகவே நாம் இங்கு இடம் மாற்ற வேண்டிய புள்ளிகளின் எண்ணிக்கை 1 காணப்படும். நாம் அடுத்த வினாவிற்கு செல்வோம். வினா இலக்கம் 3. சதுர வடிவான பலகை ஒன்று சிறிய சம அளவான சதுரங்களாக பிரிக்கப்பட்டு அதில் 1 முதல் எண்கள் எழுதப்பட்டுள்ளன. அப்பலகையின் ஒரு துண்டு கீழே தரப்பட்டுள்ளது. அப்பலகையில் எழுதப்பட்டுள்ள மொத்த எண்கள் யார்? அப்ப இந்த பலகை எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு சதுர வடிவம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இப்போ சதுர வடிவம்னா உங்களுக்கு தெரியும், எல்லா பக்கமும் எவ்வாறு இருக்க போகுது, சமனாக காணப்பட போகுது. அப்ப அதுல ஒரு துண்டு தான் என்ன செய்யப்பட்டிருக்கான், இங்கு தரப்பட்டிருக்கா. அப்ப அந்த தரப்பட்ட துண்டுல காணப்படுற இலக்கங்கள் தான் என்ன செய்யப்பட்டுள்ளது, இங்கு காணப்படுகின்றது. 20 28 36. இந்த இரண்டு இலக்கங்களுக்கு இடையிலான வித்தியாசங்களை நாம் கண்டுபிடிப்பதன் மூலம் இந்த சதுர பலகையில் காணப்படும் எண்களை நாம் இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். அதாவது 28 20 கழித்துக் கொள்வோம், இதில் 8 விடையாக கிடைக்கும். அதே போல் 36 28 கழித்துக் கொள்வோம், இங்கும் 8 விடையாக கிடைக்கும். ஆகவே உங்களுக்கு தெரிகின்றது இந்த இரண்டு எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 8 காணப்படுகின்ற போது, அதாவது 8 காணப்படுகின்றது. ஆகவே ஒரு சதுர வடிவான பலகை உங்களுக்கு தெரியும் இவ்வாறு காணப்படும். அப்ப இங்கு 8 எண்கள் வித்தியாசமாக காணப்படுதுன்னு சொன்னா இங்கு ஒரு பக்கத்தில் 8, இங்கேயும் 8. ஆகவே மொத்தம் 64 எண்கள் என்ன செய்யப்பட போகின்றது, அந்த பலகையில் காணப்படும். ஆகவே நாம் இங்கு இரண்டாவது விடையை தெரிவு செய்து கொள்ள முடியும். மேலும் இவ்வாறான நுண்ணறிவு வினாவுடன் நாம் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.